ஹல்லேலூயா. பிள்ளைங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லி கொடுத்துருக்காங்க. வெரி குட். அழைப்பை ஏற்று வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். பிள்ளைங்களுக்கு விபிஎஸ் எல்லாம் பிடிச்சிருக்குதா? எத்தனை நாள் நடந்துச்சு? 5 நாள். யார் புதுசா சர்ச்சுக்கு வந்திருக்கிறது? யாரெல்லாம் கை தூக்குங்க. இது வரைக்கும் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. ஓகே, உங்களுக்கு விபிஎஸ் எல்லாம் பிடிச்சிருக்குதா? விபிஎஸ் பிடிச்சிருக்குதான்னு கேட்டேன். ஓகே, கண்டினியூவா நீங்க வரலாமா? எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இங்க வந்து சண்டே கிளாஸ் நடக்கும். ஸோ அதில் வந்து நீங்களும் வரலாம். சேம் விபிஎஸ் மாதிரியே தான். உங்களுக்கு வந்து பாட்டு சொல்லிக் கொடுப்பாங்க, கதை சொல்லிக் கொடுப்பாங்க, வசனம் சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்க வந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க கண்டினியூவா வரலாம். வசனம் சொல்லுது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் அப்படின்ட்டு. ஸோ நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும், என் பிள்ளையும் நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்ட்டு. என் பிள்ளையும் வந்து மற்றவங்கள மாதிரி நல்லா இருக்கணும், நல்லா படிச்சு ஒரு பெரிய ஆளாகணும், நல்லா இருக்கணும், கெட்ட பையனா இருக்கக்கூடாது இல்லையா? நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும். அப்படி ஆசை இருந்துச்சு அப்படின்னா அவனை நல்ல வழியில நடத்த வேண்டியது நம்மளுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷத்துக்கு மேல நான் பேச மாட்டேன். ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் நான் பேசுறது கேளுங்க. நம்ம பிள்ளையும் நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு எப்பவுமே ஆசை இருக்கும். அதுக்கு நம்ம வந்து எப்பவுமே ஒரு நல்ல பிள்ளைய காட்டி சொல்லுவோம், பாரு அந்த பிள்ளை எவ்வளவு அழகா படிக்குது, நீ ஒழுங்கா படிக்கிறியா? அந்த பாரு எவ்வளவு அழகா அம்மா பேச்ச கேக்குது, அப்பா பேச்ச கேக்குது, நீ கேக்குறியா அப்படின்ட்டு ஒரு நல்ல பிள்ளைய காட்டி சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்ம பிள்ளையும் நல்ல பிள்ளை ஆகணும் அப்படின்றதுக்காக. பட் இந்த வசனத்தை நீங்க சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க பிள்ளையும் நல்ல பிள்ளை ஆகும் அப்படின்றதுக்கு நான் ஒரு உதாரணம். என்னுடைய ஸ்கூல் படிக்கும்போது, நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது உங்க பிள்ளைங்கள மாதிரி சின்ன பிள்ளைங்கள நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது ஓகே, ஒரு நிமிஷம் கேப் கொடுக்கணுமா? எல்லாம் பேசி முடிச்சிடுறீங்களா? ஓகே, ஸோ ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான். ஓகே, ரொம்ப பேச மாட்டேன், ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான். நானும் உங்க பிள்ளைங்கள மாதிரி ஸ்கூல் படிக்கும் பொழுது எங்க அப்பா அம்மாவும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க, என் பிள்ளைய நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்ட்டு. வாயை திறந்தா கெட்ட வார்த்தை தான் வரும். 6ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்ல பிள்ளையா இருந்தேன். எங்க அம்மா அப்பா கூடவே இருப்பாங்க, அதனால அவங்க முன்னாடி எதுவும் பேசினாக்கே இதுவாயிடும் அப்படின்ட்டு இருந்தேன். 6ஆம் கிளாஸ்க்கு மேல ஹாஸ்டல் போயிட்டேன். ஹாஸ்டல் போனதுக்கு அப்புறம் அப்பா அம்மாவுடைய கேர் ஆஃப்ல கிடையாது. நான் ஹாஸ்டல்ல இருந்தேன். என் லைஃப் தான். நான் என்ன பேசினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, எப்படி இருந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. 6ஆம் கிளாஸ் போனதுக்கு அப்புறமேட்டு வாயை திறந்தா கெட்ட வார்த்தை தான். பயங்கரமா பேசுவேன். சும்மா போறோம்னா கூப்பிட்டு சண்டைக்கு இழுக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது பயங்கரமா இருந்தேன். அப்ப எனக்கு வந்து அதோடைய சீரியஸ்னஸ் தெரியல. எங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியாது என் பிள்ளை இவ்வளவு கெட்ட பையன் அப்படின்றது தெரியாது. ஏன்னா வருஷத்துல ஒரு 20 நாள் மட்டும், காலாண்டுக்கு ஒரு 10 நாள், அரையாண்டுக்கு ஒரு 10 நாள், முழு ஆண்டுக்கு 1 மாசம். ஸோ அந்த 3 லீவுக்கு மட்டும்தான் நான் எங்க வீட்டுக்கு போவேன். மற்றபடி எப்பவுமே ஹாஸ்டல்ல தான் இருக்கிறதுனால நான் எப்படி இருக்கிறேன்னு எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. ஆனா ரொம்ப டேஞ்சர். எங்க ஹாஸ்டல்ல எங்க வார்டன் சார், யாராவது ஒரு பையன் அழுதுகிட்டே அவர்கிட்ட வந்தார், கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அழுதுகிட்டே வந்தாருன்னா அவரே சொல்லுவாரு. ஒரு நாள் நான் பாக்குறேன், அடிச்சிட்டேன், அவன் அழுதுகிட்டே போறான். ஐயோ சாப்பிட்டு போனா என்ன ஆகுமோ நான் அப்படின்னு பாக்குறேன். அவர் பக்கத்துல இன்னொருத்தட்ட சொல்றாரு, ஜெஸ்பின் தான் அடிச்சிருப்பான், வேணா பாருங்களேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி அண்ணா சார் ஜெஸ்பின் அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு போய் அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். ஸோ இந்த மாதிரி ஒரு பையனா தான் நான் இருந்தேன். ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது, 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுதுதான் இந்த இயேசுவை எனக்கு தெரியும். அது வரைக்கும் நான் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருந்தேன், பைபிள் படிச்சுட்டே இருந்தேன், எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா இந்த இயேசு வந்து எனக்கு வந்து இந்த அளவுக்கு தெரியாது. எப்படி எனக்கு வந்து அந்த இயேசுவை ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து அவரை நான் அறிஞ்சுக்கிட்டாக்க நல்லா இருக்கும் அப்படின்றது தெரியாது. 11ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுதுதான் இந்த இயேசுவை எனக்கு தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அப்போ இயேசுவை தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் முயற்சி பண்ணல, அந்த கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணல. அது ஆட்டோமேட்டிக்கா என்னை விட்டு போயிடுச்சு. அது வரைக்கும் நான் பேசி ஒருத்தனை பார்த்தாக்கே கோவம் வரும். சில வந்து ஏதாவது கோவப்படுத்துனாங்க அப்படின்னா கோவம் வரும். கோவம் வந்தோடனே கெட்ட வார்த்தை தான் முதல்ல வரும். ஆனா ஒரு டைம்க்கு அப்புறமேட்டு இந்த பைபிளை வாசிக்க ஜபம் பண்ண என்னுடைய வாழ்க்கையில இருந்த அந்த கெட்ட வார்த்தை என்னை விட்டு அப்படியே போயிடுச்சு. எனக்கே தெரியல. நான் ஒரு வருஷத்துக்கு அப்புறமேட்டு நான் பாக்குறேன், எனக்கு கோவம் வந்துச்சுனாலும் கெட்ட வார்த்தை வர மாட்டேங்குது. ஒரு கட்டத்துக்கு மேல கோபமே பெருசா வர மாட்டேங்குது. கோபம் வந்துச்சுனாலும் இந்த கெட்ட வார்த்தை வர மாட்டேங்குது. இது எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. நம்ம எல்லாம் முடிவெடுப்போம்ல, நியூ இயர்க்கெல்லாம் ஒரு முடிவெடுப்போம். சிலவங்க எல்லாம் வந்து நான் நியூ இயர் குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு முடிவெடுப்பாங்க. அது வந்து சம்டைம்ஸ் அது நம்மளா எடுக்கிறது கிடையாது.
அம்மா சொல்லுவாங்க குடிக்கிறத கொஞ்சம் விட்டு தொலையாண்டா அப்படின்ட்டு. அதனால சரி இந்த நியூ இயர்ல இருந்து நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு முடிவெடுப்பாங்க. சிலவங்க வீட்டம்மா சொல்லுவாங்க, தங்கச்சி அக்கா யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இதனால வருஷம் முடிவெடுப்போம், நான் இந்த வருஷம் வந்து குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. திரும்பியும் அடுத்த வருஷம் அப்படின்னு இதே மாதிரி தான் நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா முடிவெடுத்தேன். 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது முடிவெடுத்தேன் இந்த வருஷத்துல இருந்து கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படின்ட்டு. 9ஆம் கிளாஸ் படிக்கும் போது முடிவெடுத்தேன் இந்த வருஷத்துல இருந்து கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படின்ட்டு. திரும்பியும் 10ஆம் கிளாஸ்லயும் இதே முடிவெடுத்தேன், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படின்ட்டு. 11ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது நானா முடிவெடுக்கல, அது தானா நடந்துச்சு. ஏன் அப்படின்னாக்கி இந்த பைபிள் தான் அதுக்கு காரணம் அப்படின்ட்டு என்னால தைரியமா சொல்ல முடியும். சோ இதே மாதிரி உங்களுடைய பிள்ளைங்களையும் நீங்க தொடர்ந்து சபைக்கு அனுப்பும் போது, இல்ல அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க பைபிளை சொல்லி கொடுக்கும் பொழுது இந்த அதிசயம் நடக்கும். இது வந்து ஒரு மிராக்கிள் தான். இது வந்து நீங்க இது எப்படிங்க, எத்தனையோ புக் இருக்குது, நிறைய புக் வந்து உலகத்துல நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த புக்கெல்லாம் படிச்சா நடக்காத ஒரு அதிசயம் பைபிளை படிச்சா கண்டிப்பா நடக்கும். அதனால உங்களுடைய பிள்ளைங்களுக்கு பைபிளை சொல்லி கொடுங்க. இல்லைங்க எங்களுக்கு வந்து பைபிளை பத்தி தெரியாது, நாங்க எப்படி சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னா, சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு சபை இருக்குது. இந்த சபைக்கு டெய்லி ஞாயிற்றுக்கிழமை நீங்க பிள்ளைங்களை அனுப்பிவிடுங்க. நீங்க அனுப்பிவிட்டு பாருங்க, கொஞ்ச நாள் நீங்க அனுப்பிவிட்டு பாருங்க. நீங்களே அதிசயப்படுங்க உங்க பிள்ளைங்களை பார்த்து. நாங்க வந்து வாட்ஸ்அப்ல சின்ன பிள்ளைங்களுக்கு 15 வயசுக்கு இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு பைபிள் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். 4 மாசம் ஆச்சு. 1 மாசத்துக்கு அப்புறமேட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நாங்க பேசணும், பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஐயா பிள்ளைங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்களா ஆயிட்டாங்க, ரொம்ப கீழ்படுகிறாங்க, காலையிலேயே சீக்கிரமா எழுந்திரிச்சு பைபிள் படிக்கிறாங்க, ரொம்ப அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் தெரியுது அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. சோ இதே ஒரு மாற்றம், இதை நம்ம எதிர்பார்ப்போம்ல, நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் அப்படின்ட்டு. இங்க வந்து கெட்டதா எதுவுமே சொல்லி கொடுக்கல. பிள்ளைங்களை வேணா கூப்பிட்டு கேளுங்க, 5 நாள் அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு. நல்ல பழக்க வழக்கங்கள், எப்படி நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால தொடர்ந்து உங்க பிள்ளைங்களை ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு அனுப்புங்க. சரி சபைக்கு அனுப்பிட்டா போதுமா அப்படின்னாக்கி நீங்களும் வரணும். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நமக்கு அதுல என்ன நல்லது இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து விசாரிப்போம் இல்லையா. ஒரு பொருள் வாங்குறோம், அதை எதுக்காக நம்ம வாங்கணும் அப்படின்றது நம்ம வந்து ஒரு கேள்வி இருக்கும். எதுக்காக இந்த பொருளை வாங்கணும், இதனால என்ன பயன் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். சோ இந்த இயேசுவால என்ன பயன் இருக்குது அப்படின்னா, ஒரு விஷயம் நான் சொன்னேன், என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது இந்த இயேசு தான். ஒருவேளை நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இன்னைக்கு இருந்திருப்பேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து நின்றுக்க மாட்டேன். நீங்க ஒரு சில யாராவது என்ன பார்த்திருந்தீங்கன்னாக்கி, இவனை மாதிரி மட்டும் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு தான் நீங்க என்ன பார்த்து சொல்லியிருப்பீங்க. அந்த மாதிரி தான் இருந்திருப்பேன். ஏன்னா அந்த காலத்திலேயே அப்படி இருந்தேன். இந்த 10 வருஷம் மாற்றத்துல இன்னைக்கு வந்து டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருச்சு, எல்லாரும் எவ்வளவோ மோசமானவங்க ஆயிட்டாங்க. அப்படியே இந்த உலகத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா நீங்களே என்ன கை காட்டி சொல்லியிருப்பீங்க, இவனை மாதிரி மட்டும் என் பிள்ளை இருந்துடக்கூடாது, இவனை மாதிரி மட்டும் ஒரு மனுஷன் இருந்துடக்கூடாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் நான் இருந்திருப்பேன். சோ எனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது இந்த பைபிள் தான். இதே மாதிரி வசனம் நிறைய விஷயங்களை சொல்லுது. அதுல ஒரு விஷயம் உங்களுடைய கண்ணீர். நீங்க வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, நோயா இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சுகம் கொடுப்பேன் அப்படின்ட்டு ஒரு வாக்கு தத்தம் சொல்றாரு. இது வந்து வந்த உடனே நடந்துருமாங்க, இல்ல 1 வருஷத்துல நடந்துருமா, எப்படி நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. அதுக்கு நானும் கேரண்டி கொடுக்க முடியாது, யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா, நீங்க நம்பிக்கையோட சபைக்கு வரும் பொழுது, நீங்க நம்பிக்கையோட இந்த பைபிளை படிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த வார்த்தையை வந்து அப்படியே பலிக்க செய்வார். சோ உங்களுடைய பிள்ளைங்களை நீங்க சர்ச்சைக்கு அனுப்புறது மட்டும் அப்படியே விட்டுறாதீங்க. நீங்களும் சபைக்கு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் செய்வார். நம்ம வந்து எத்தனையோ கடைக்கு போவோம் இல்லையா, ஒரு டாக்டரை பாக்குறோம், டாக்டர்கிட்டே போறோம், ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கிறோம், என் நோய் குணமாகவில்லையேன்னு சொல்லும் பொழுது பக்கத்துல ஒருத்தவங்க சொல்றாங்க, ஏங்க நீங்க இந்த டாக்டர்கிட்டே போறீங்க, நீங்க இந்த டாக்டரையும் ட்ரை பண்ணி பாருங்க, இந்த இடத்துல இந்த டாக்டர் இருக்கிறாங்க, அவங்கள வந்து நீங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்க்கலாமே, அவங்க கிட்ட நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒருவேளை சுகமாகும், எனக்கு அங்க போய் தான் சுகமாச்சு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, சரி போமா, நான் வந்து இத்தனை வருஷமா இவர்கிட்டயே பார்த்துட்டேன், சாகுற வரைக்கும் நான் இவர்கிட்டயே பார்த்துறேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா. சரி புதுசா யாரோ சொல்றாங்களே, இத்தனை வருஷமா இங்க வந்து எனக்கு சரியாகல, சோ இந்த டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணுவோம்ல. அதே மாதிரி இன்னைக்கு நான் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில இந்த இயேசு கிறிஸ்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்து இல்ல அப்படின்னா நான் இன்னைக்கு வந்து எப்படி இருந்திருப்பேன் அப்படின்றத என்னாலேயே கெஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி தான் நான் இருந்திருப்பேன். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகணும் அப்படின்னா இந்த டாக்டரை கொஞ்சம் நீங்க ட்ரை
ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையா இருக்கட்டும், உங்களுடைய நோயிலிருந்து ஒரு விடுதலையா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய குடும்ப பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் என் தேவனால செய்ய முடியும் அப்படின்ட்டு என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும். சோ உங்களுடைய பிள்ளைங்களை நீங்க வந்து நல்ல வழியில நடத்துறதுக்கு இந்த சபைக்கு நீங்க அனுப்பி விடுங்க. 5 நாள்ல ஒருவேளை ஒரு சின்ன ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கும். 5 நாள்ல பிள்ளைங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, 5 நாள்ல பிள்ளைங்க என்னென்ன விஷயங்களை கத்துக்கிட்டாங்க அப்படின்றது உங்களால பார்த்திருக்க முடியும். இது 5 நாள்ல முடிகிற ஒரு காரியம் கிடையாது. நாங்க போன மாசம் ஒரு 4 நாள் ப்ரோக்ராம் பிள்ளைங்களுக்காக பண்ணியிருந்தோம். அந்த 4 நாள்ல பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தோம். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவான், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கெட்ட வார்த்தையில திட்டுவான். சின்ன சின்ன விஷயமா இருக்கும். அதுக்கு வந்து 2 பேர் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே வருவான், ஐயா இவன் அடிச்சிட்டான் அப்படின்ட்டு. சின்ன விஷயம் தான், ஒண்ணுமே கிடையாது. அப்ப 4 நாள் உட்கார வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் பழகணும், அன்பா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், கீழ்ப்படுதலா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தோம். சொல்லி கொடுத்து ஒரு அளவுக்கு ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்துச்சு. அப்ப இது 4 நாள்ல முடிகிற காரியம் கிடையாது. இன்னும் ஒரு மாற்றம் தேவை. அப்ப 5 நாள் விபிஎஸ் அனுப்பிட்டல போதுமா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்க அனுப்புங்க. உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இயேசு தருவார். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வேணும்னா வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்ட்டு. அப்ப ரட்சிக்கப்படுவீர்கள்னா என்ன அர்த்தங்க? ரட்சிப்புனா என்னது அப்படின்னா உங்களை வந்து ஆண்டவர் மீட்டெடுப்பார், காப்பாற்றுவார். நீங்க எந்த பிரச்சனையில இருக்கிறீங்களோ, எந்த ஒரு போராட்டம், எந்த ஒரு கவலை உங்க வாழ்க்கையில் இருக்குதோ, ஒருவேளை இன்னைக்கு முடிச்சிட்டு நாளைக்கு நான் எப்படிங்க அவர் முதல்ல முழிப்பேன், நாளைக்கு எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என்ன ஆகுமோ அப்படின்ட்டு கவலையோடு நின்றுட்டு இருக்கிற உங்க கிட்டதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இயேசு விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களை ரட்சிப்பார். அவர் உங்களுடைய கண்ணீர் எதை பார்த்து நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க பயந்துட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. அதனால நீங்க இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கும் பொழுது எந்த சூழ்நிலையா இருக்கட்டும் அந்த சூழ்நிலையை இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றி போடுவார். உங்களுக்கு ஒரு சமாதானம், சந்தோஷத்தை ஆண்டவர் தருவார். சோ ஒரு நிமிஷம் நீங்க கண்களை மூடுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். எந்த சூழ்நிலையா இருக்கட்டும்ங்க, எவ்வளவு பெரிய கடனா இருக்கட்டும், ஒருவேளை நீங்களே ஒரு கால்குலேஷன் போட்டிருப்பீங்க, எனக்கு இவ்வளவு கடன் இருக்குதுங்க, இத்தனை வருஷம் நான் வேலை பார்த்தா கூட இந்த கடனை அடைக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. என்னுடைய வாழ்க்கையிலும் அதே பிரச்சனை இருந்துச்சு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நானும் டெய்லி உட்காந்து மாசம் உட்காந்து கால்குலேட் போடுவேன். இத்தனை லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, இவ்வளோ வருஷம் நான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சா கூட என்னால இந்த கடன் அடைக்க முடியாது அப்படின்ட்டு 10 வருஷத்துக்கு நான் கால்குலேட் போட்டு வச்சிருந்தேன். பட் 4 வருஷத்துலயே ஆண்டவர் என்னுடைய சூழ்நிலையை மாற்றினார். அதே மாதிரி உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து ஆண்டவரால் ஒரு விடுதலை கொடுக்க முடியும். உங்களுடைய நோயிலிருந்து ஆண்டவரால் ஒரு விடுதலை கொடுக்க முடியும். அதுக்கு நீங்க விசுவாசிச்சா மட்டும் போதும். ஒரு நிமிஷம் நீங்க கண்களை மூடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். Thank you Jesus. வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். தஞ்சம் என்று மறுபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை சேர்த்திடவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார்.
உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாரோ, ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாரோ, ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை சேர்த்திடவே உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியசன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியசன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தருவே உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இயேசு வண்டையில் வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களையும் நேசிக்கிறார். அதுக்காக தான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். கர்த்தாவே, கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் கிரியை செய்யட்டும் தகப்பனே. ஆண்டவரே, யார் யார் கண்ணீரோடு இருக்கிறார்களோ, யார் யார் கடன் பிரச்சனையினால அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் நோய் நொடிகளினால கஷ்டப்படுகிறார்களோ, குடும்ப பிரச்சனையினால எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கிடைச்சிராதா என்று ஆண்டவரை ஏக்கத்தோடு கலங்கி நிற்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக, அவருடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாவதாக, அவருடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டானதாக தகப்பனே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நீர் வந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறதே தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் ராஜாவே, அவர்கள் இழந்து போன சந்தோஷத்தை, அவர்கள் இழந்து போன சமாதானத்தை அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீர் ஒரு அற்புதத்தை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.